கன்னி ராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் யார் அப்படின்னா புதன் பகவான். அந்த புதன் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக உட்கார்ந்துருக்கார் இந்த மாதத்தில் 5ஆம் தேதி வரைக்கும். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் எங்கே போகிறாருன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் போய் அமர்கிறார். அது குருவோடு சேர்றார். அப்போ இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அப்போ என்ன நடக்க போகுது? கன்னிராசி என்பர்களுக்கு தொட்டது துலங்க போகுது. லாபத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. அப்போது ஒரு சில சேஞ்சஸ் கண்டிப்பாக உத்தியோக ரீதியில் அல்லது வியாபார ரீதியில் ஒரு சேஞ்சஸ்ங்கிறது கண்டிப்பாக நடக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் லாபம் இருக்கணும், நல்லபடியாக போகணும், ஒரு உயர்வை சந்திக்கணும், இதுதான் உங்கள் எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும். மனமகிழ்ச்சி, சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கணவன் அல்லது மனைவியை பற்றிய திங்கிங் ப்ராசஸ் கண்டிப்பாக இருக்கும். அதாவது செட்டில் ஆகணும், அதாவது இந்த கணவன் அல்லது மனைவி ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணக்கூடிய சில அனுகூலங்கள், இப்படி இருக்க போகிறோம், வீடு வாங்க போகணும், எங்கே செட்டில் ஆக போகிறோம், ஸோ இந்த மாதிரியான டிஸ்கஷன் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் இந்த மாதம் நடக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. புத்திசாலித்தனம் மிக்க அறிவார்ந்த நுட்பமான செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள். நீங்கள் அறிவாளிகள் தான், இல்லைன்னு சொல்ல. புதனுடைய ஆளுமையில் பிறந்தவர்கள், இரட்டைத்தன்மை மிக்கவர்கள். அதாவது எப்படி வளைவு நெளிவு சுழிவாக செயல்படணும் அப்படிங்கிறது 100% உங்களுக்கு தெரியும். எந்த இடத்தில் எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எப்படி போனால் நம்முடைய காரியம் சக்ஸஸ் ஆகும், இந்த நுட்பங்கள், அனுகூலங்கள், அந்த அறிவார்ந்த அந்த மதிநுட்பம் உங்களுக்கு ஈஸியாக புலப்படும் அப்படிங்கிறதா இருக்கும். ஒரு சில ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் அனுகூலத்தை கண்டிப்பாக, கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய கன்னிக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும். 2ஆம் அதிபதி தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசியிலே அமர்ந்து கொண்டு இங்கே நீச்சமாக இருக்கார். அப்போது பணத்தை பேணி காப்பதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஏமாறக்கூடாது. பணத்தை யாருக்காவது கொடுத்தீங்கன்னா ரிட்டர்ன் வராது. செலவுகள், அதாவது என்ன சொல்கிறது, செலவு ஒரு சிலருக்கு செலவு ஏதோ ஒரு வகையில் செலவு உருவாக்கும். இந்த மாத தொடக்கத்தில் பாருங்கள், ராகு சந்திரன் சேர்ந்துருக்கு. அப்போ செலவுகள் இருக்கும், வரவும் வரும், அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகள் ஆகும். சேமிப்பு என்பது கன்னிராசி என்பவர்களுக்கு முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள், எதில் சேமிக்கலாம், ஃப்யூச்சருக்கு எங்கே போட்டால் நல்லாயிருக்கும், இதெல்லாம் திங்க் பண்ணக்கூடிய ஒரு மாதம். 3ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தான் செவ்வாய். அந்த செவ்வாய் 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து திக்பலம் அடையுது, வலிமை பெறுகிறது. முயற்சிகள், தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். சாதிக்கக்கூடிய எண்ணங்கள், உணர்வுகள் அதிகமாக இருக்கும். சகோதர சகோதரிகளை பற்றிய சிந்தனைகள் உங்கள் மனசில் இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும், அல்லது உங்களால் அவங்களுக்கும், அவங்களால் உங்களுக்கும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செயல்படுத்தக்கூடிய, அதை சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கூட சுமூகமாக போகலாமே அப்படிங்கிற உங்கள் மனசுக்குள்ளே என்னதான் சகோதர சகோதரிகள் சண்டைகள் இருந்தாலும் உங்கள் உள் மனதில் அவங்கள நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். பிரயாணங்கள் நன்றாக இருக்கும். பிரயாணங்கள் மூலமாக அனுகூலம், ஆதாயம் உண்டு. சிறுதூர பிரயாணங்கள் கண்டிப்பாக 1 நாள் அல்லது 2 நாள் ட்ரிப் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்தும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. விற்பனை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிக்கும் நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த 3ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது லாபத்தை அனுபவிக்கக்கூடிய அல்லது லாபத்தை கொடுக்கக்கூடிய, அதாவது சமூகத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய, சூரியனைப் போல பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கும். ஒரு நண்பர்கள், அதாவது
ஒரு ஸ்கூலில் படித்தவங்க அல்லது காலேஜில் படித்தவங்க ரொம்ப நாள் கேப் ஆகிருக்கும். இப்போ மீட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு மூலியமாக ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அல்லது ஒரு அனுகூல மேன்மை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஆகஸ்ட் மாதம்னு சொல்லுவேன். 4ஆம் அதிபதி உச்சமாக இருக்கார், சுகஸ்தானாதிபதி உச்சமாக உட்கார்ந்துருக்கார். அப்போ நிறைய கன்னிராசி என்பவர்கள் தன்னுடைய சுகத்தை பெருக்கிக் கொள்ளணுங்கிற ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். சார் ரொம்ப நாளாக நான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன், ஒரு 10 வருடங்களாக வாடகை வீட்டில் இருக்கேன், சொந்தமாக ஒரு சின்ன ஒரு இடத்தையாவது வாங்கி அதில் வீடு கட்டி அதில் இருக்கணுங்கிறத என்னுடைய ஆசை. ஸோ இது எல்லாமே புரிய வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்போது வீட்டை பற்றிய திங்கிங் இருக்கும். ஒரு இடத்தை நிலத்தை ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் விதைக்கும். அது கணவன் மனைவி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுவீங்க. இப்படி இருக்கணும், இந்த இடத்துல வாங்கணும், இந்த மாதிரி கட்டணும் அப்படிங்கிற ஒரு கனவு கோட்டை அப்படின்னு கூட சொல்லலாம். அது ஒரு சிலருக்கு இருக்கும். ஒரு சிலர் உண்மையாகவே வாங்கக்கூடிய யோகம்ங்கிறது இந்த மாதம் உண்டு. ஏன்னா 4 உச்சமாக இருக்கார். சார் பணம் இருக்குது, எல்லாம் இருக்கும், இப்போ எந்த லொக்கேஷன் அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருப்பாங்க, இங்கே வாங்கலாம் அங்கே வாங்கலாம். இப்போ லொக்கேஷன் ஐடென்டிஃபை ஆகும், வாங்கிடலாங்கிற எண்ணத்தை கொடுக்கும். அதுக்கு டக்குன்னு முயற்சி எடுப்பீங்க. அந்த முயற்சியும் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு. சார் எதுவுமே இல்லைன்னா கூட வீட்டையாவது ஒரு ஆல்ட்ரு வாங்கணும், அது வீட்டுக்கான பொருளை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்து செயல்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக உண்டு கன்னிராசி என்பவர்களுக்கு. குழந்தை நலன் 5ஆம் இடத்தை பார்க்கணும். 5ஆம் இடத்து அதிபதியும் பார்க்கணும். 5ஆம் இடம் என்ன? சனி பகவான். 5ஆம் வீடு சனியினுடைய வீடு. அந்த சனி பகவானுடைய வீட்டை குரு பார்க்குறார். அப்போ குழந்தை காரக கிரகமான குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தையும் குழந்தை ஸ்தான அதிபதியான சனி பகவானை பார்க்குது. ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. குழந்தைகள் செட்டில் ஆவாங்க, படித்து முடித்த உடனே வேலை கிடைக்கும், குழந்தைகள் நினச்சி சந்தோஷம் நிகழக்கூடிய நிகழ்வுகள், குழந்தைகள் ஆசைப்பட்ட கல்விகள் படிக்கக்கூடிய அமைப்பு. அப்போ குழந்தைகள் நலன்கள் பேணக்கூடிய, அதாவது குழந்தைகளை நினைத்து ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்போ குழந்தை படிப்பு நல்லா இருக்க போது, அதாவது ஒரு அரியர் வாங்கிட்டாங்க, குழந்தையை பற்றி திட்டிகிட்டே இருந்து ஏதோ ஒரு வகையில் இருந்தால் கூட இப்போ படிச்சிடலாம். அந்த குழந்தைகளுக்கு அந்த என்ன உணர்வுகளை கொடுக்கும், நானும் சாதிக்கணும், வெளியில் போகணும், வெளியூரில் போய் படிக்கணும், வெளிநாட்டில் போய் படிக்கணும், இந்த மாதிரியான நல்ல உணர்வுகள், மேம்பட்ட சந்தோஷம் தரக்கூடிய நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்லுவேன். நிறைய கன்னிராசி என்பவர்கள் திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஏன்னா சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார், 7ஆம் இடத்தில் இருக்கார். டிலே ஆகிட்டு இருந்தது, இப்போ அதெல்லாம் உடைக்க போகுது. டிலே இல்லை, டக்குன்னு முடிவாக போகுது. காதலில் இருந்திருப்பீங்க, காதல் திருமணத்துக்கு ரெடி ஆயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி சுப விஷயங்கள் சுப காரியங்களில் செயல்படுத்தக்கூடிய அல்லது கலந்து கொள்ளக்கூடிய, உங்களுக்கோ உங்கள் சகோதரர்களுக்கோ செயல்படுத்தக்கூடிய எப்படியாவது ஒரு நல்ல விஷயம், ஒரு சுப விஷயங்கள் இந்த மாதம், அதாவது இந்த மாதம் எப்போ சொல்கிறேன்னா 17ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லபடியாக இருக்கிறது கன்னிராசி என்பவர்களுக்கு. 10ஆம் இடத்தில் செவ்வாய் திக்பலம், புதன் ஆட்சியாக இருக்குது. மாற்றங்கள் நல்லது தான். இப்போ ஒரு எனக்கு வேறு வேலை கிடைக்குது சார், போகலாமா? தாராளமாக போகலாம். ஸோ மாற்றத்துக்கான தன்மை இருக்குது. 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கார். 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியோடு இணைகிறது. 10ல் செவ்வாய், அதிகாரத்தை தரக்கூடிய, அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் அங்கேயே இருக்குது. அப்போ ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம், மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். அரசு வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் கண்டிப்பாக உங்களுக்கு உதயமாகும். அரசாங்கத்துக்கு போயிடணும், அங்கே போய் செட்டில் ஆகணும், அதுக்கு கஷ்டப்பட்டு படிக்கணும், இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதணும், கவர்மெண்ட் ரிலேட்டட் எக்ஸாம் எல்லாம் எழுதணும். குரு 11ல் இருக்கார். பேங்கிங் செக்டரில் போகணும், சட்டம் படிக்கணும், போதனைகளை செய்வது குரு. ஸோ இதெல்லாம் நல்லா இருக்கும். கல்வி கூடங்களை நிர்வகிப்பது,
என்ன சொல்கிறது, ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கிறது, போதிக்கிறது. ஸோ இது எல்லாமே நல்லபடியாக அமையும் கன்னிராசி அன்பர்கள். ஸோ ஆக மொத்தம் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய இடம், நிலம், வீடு, வண்டி அத்தனை சுகங்களை மேம்படுத்தக்கூடிய சுப காரியங்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கன்னிராசிக்கு அமையப்பெறும். ஒரு துல்லிய பலன் 2026 எப்படி இருக்க போகுது, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். வேலையா தொழிலா? வேலைன்னா எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், தொழில்னா எப்போ சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்குது. திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்குது, எப்போ சார் திருமணம் நடக்கும், எப்போ தான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ இடமாற்றம், எப்போ நான் வீடு கட்டுவேன், எந்த கோர்ஸ் படிப்பதற்குண்டான கொடுப்பினை இருக்குது, இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் மேட்டுப்பாளையம், அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.